அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கதிரேசன் நிஷா இவங்க ரெண்டு பேருக்கும் உண்மை தெரிஞ்சு நம்ம அன்னபுண்ணியம்மாவோட வீட்டுக்கு வராங்க. அங்க பாத்தீங்கன்னா மனோகர் அன்னபுண்ணியம்மா இவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க. அவங்க கிட்ட போனதுமே கதிரேசன் நிஷா ரெண்டு பேரும், என்னப்பா மனோகர் நீ இங்க செட்டில் ஆயிட்டா, சரி சரி என் பொண்ணு ரேணுகா இருக்கான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், நீங்க என் பொண்ணு மறைச்சு வச்சுட்டு நீங்க போய் சொல்றீங்களா, என் பொண்ணு செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு சொல்றாங்க, இப்போ உயிரோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, எனக்கு ரெண்டுல ஒண்ணு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சு ஆகணும், இல்லாட்டி உங்க குடும்பத்து மேல எல்லாரும் மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் பாத்தீங்கன்னா மனோகர் அன்னபுண்ணியம்மா இவங்க எல்லாரையும் ரொம்பவே மிரட்டுறாங்க. அன்னபுண்ணியம்மா எல்லாத்துலயும் பொறுமையா இருக்காங்க, இதுல கண்டிப்பா பொறுமையா இருக்க மாட்டாங்க. ஏன்னா ரேணுகா எப்படியாவது கதிரேசனோட போய் தொலைட்டு அதுக்கப்புறம் நம்ம பொண்ணோட மல்லியோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்னபுண்ணியம்மா ரொம்ப போராடுறாங்க. ஏய் கதிரேசன் என்ன நினைச்சிட்டு இருக்க, உன் பொண்ணு இங்கதான் இருக்கிறா, என்ன இப்ப உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேட்ட அன்னபுண்ணி பாத்தீங்கன்னா கதிரேசனை பார்த்து கேட்கறாங்க. கதிரேசன் பாத்தியம்மா நிஷா நம்ம புள்ளிய இங்க வச்சுக்கிட்டு எவ்வளவு திமிரா இந்த அம்மா பேசுன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் இந்த விஷயம் தெரியாம போடுச்சு, என் பொண்ணு எங்கம்மா இருக்கா எங்க இருக்கா, இப்ப நீங்க சொல்லலாம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணியம்மாவும் மிரட்டுறாங்க. அன்னபுண்ணி இங்க பாரு உன் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றான், உன் பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டு ஓடி போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணியம்மா சொல்றாங்க. அதாவது விஜய் மல்லி ரெண்டு பேருக்கு தெரியாம இந்த வேலையை முடிச்சணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா இது நடக்க போறதில்ல. ஏன்னா விஜய் மல்லி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ரேணுகாவை வீட்டுக்கு கூட்டிட்டு சோ அடுத்த கட்டமா கதிரேசனை ரேணுகாவை பார்த்துட்டா கண்டிப்பா ஷாக் ஆகுங்க. ஐயோ நம்மளோட அப்பா நம்மளோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவே புரிஞ்சுக்குவாங்க. இதுக்கப்புறம் ரேணுகா கதிரேசனோட வீட்டுக்கு போவாங்க. சோ கண்டிப்பா வெண்பாவை கூட்டிட்டு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. ஆனா வெண்பா போக மாட்டாங்க. அதையும் மீறி என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.